அனைவருக்கும் வணக்கம். அம்பாளை பிரார்த்தித்தால் அனைத்தும் பெறலாம் என்பது பற்றி நாம் இன்று பேச இருக்கிறோம். அதாவதுங்க, எல்லாமே சர்வம் சக்தி மயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த சக்தியை பெண் உருவத்தில் வழிபடுகிறார்கள். அதாவது ஜெகன் மாதா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே கல்விக்கு சரஸ்வதி, செல்வத்திற்கு மகாலட்சுமி, வீரத்திற்கு பராசக்தி, இப்படி நாம் கடவுள்களை வழிபாடுறோம். நதிகள் கூட பார்த்தோம்னா எல்லா நதிகளும் பெண்கள் பேரில் தான் இருக்குது. காவேரி, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பேரில் தான் இருக்குது. அதேமாரிங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்லாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாள் அப்படின்னா இல்லத்தை ஆள்பவள் அப்படின்னு பொருள். இல்லம்னா வீடு. மனையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனையாள் அப்படின்னா அந்த மனைக்கு சொந்தமானவள் அப்படிங்கிற பொருள். இப்போங்க பகவானுடைய கருணை நமக்கு வேணும் அப்படின்னா தாயாருடைய கருணை இருந்தால் தான் பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இது எப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னாங்க, ஆதிசங்கரர் சிறு வயதில் அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆதிசங்கரர் ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் இருந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதிசங்கரருக்கு ஒன்றுமே கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு வருத்தம். ஏன்னா அவ்வளவு வறுமை. ஆதிசங்கரர் சிறுவனாக இருக்கும்போது அங்கே போகிறார். இவருக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லையே, அவ்வளோ வறுமையில் இருக்குமே. அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்ட்டு தேடி பார்க்குறாங்க. தேடி பார்த்தா ஒரு நெல்லிக்காய் இருக்கு. அந்த நெல்லிக்காய் கூட அது ஒரு வத்தலாக தான் இருக்குது, நெல்லிக்காவாக இல்லை. சரி, இதனாலும் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கருக்கு கொடுக்குறாங்க. ஆதிசங்கரர் அதை நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டு இவ்வளோ வறுமை இருக்கே, இதை நீக்கணும்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் அம்பாள் மீது ஒரு துதி பாடுறாங்க. அதுக்கு பேர் கனகதாரா துதி அப்படின்ட்டு பேர். அதை பாடுறாரு. இப்போ இவர் கனகதாரா துதி அம்பாள் மேலே பாடுறார். இதே இறைவன் மேலே பாடலை. ஏன்னா அம்பாள் மேலே பாடுனா இறைவன் அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த கனகதாரா துதியை பாடின உடனே அந்த வீட்டில் அந்த அந்த அம்மா அவங்க இருக்க வீட்டில் அப்படியே தங்க நெல்லிக்காய் மழையாக பெய்யுதுங்களாம். அவங்க வீட்டில் மட்டும். அந்த வீடு இன்னும் கேரளாவில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி அம்பாளுடைய கருணை, தாயாருடைய கருணை இருந்தால் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிச்சைக்காரன் வந்தால் கூட அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய அப்பா தந்தையே பிச்சை போடுன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. அப்போ எல்லாமே இப்போ அபிராம பட்டர் கூட அம்பிகையை பாடி தான் ஒரு அமாவாசை அன்னைக்கு முழு நிலவு தெரிய வச்சார். அதே போல் மகாகவி பாரதியார் கூட ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு தான் பாடுறார். இப்போ இதனால் நம்ம அந்த அந்த கனகதாரா துதி அந்த துதியை நம்ம பாடினா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் ஓடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.